அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கான காணொளியில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபா நம்மினுடைய உடனடி தேவைகள், இன்னும் நம்மினுடைய நாட்டங்கள் எல்லாவற்றையும் மிக விரைவில் இன்னும் 3 நாட்களில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபா. இந்த ஒரு காணொளியை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக, இன்னும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தேவை என்பதை, ஹாஜத் என்பதை வைத்து கொண்டே இருப்பான். எல்லா மனிதர்களுக்கும் தேவை இருக்கும். மஹ்லூக்காக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தேவை வச்சிருப்பான். தேவையற்றவன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான். இன்னும் தேவையுடையவர்கள் நம்ம எல்லாமே. அப்படிப்பட்ட நம் தேவையுடையவர்களுக்கு அல்லாஹ் சிலர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அவர்கள் கேட்காமலேயே அல்லாஹ் நிறைவேற்றி வச்சிருவான். இன்னும் சிலர்கள் இருக்காங்க, யாருன்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்சவங்க, அல்லாஹ் பிரியப்படக்கூடியவங்க. அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரமாட்டான். ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்துவான், காயப்படுத்துவான். கடைசியில் அவர்கள் எண்ணக்கூடிய, கடைசியில் அல்லாஹ் ஒருவன் தான் இதற்கான சொல்யூஷன், அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு முழுவதுமாக நம்ப வச்ச பிறகு தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாமே. அப்படி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு திக்ரை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களினுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் 3 நாட்களில், இன்னும் சாத்தியமே இல்லாத தேவைகள், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடிய தேவைகளை கூட அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தந்துடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை ஓதுவதற்கு முன்னால், பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஒரு திக்ரை எப்படி ஓத வேண்டும் என்பதனை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 3 முறை திக்ரை ஓதி 3 முறை உங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும். தொழுத முடித்த பிறகு ஒரு தடவை இந்த திக்ரை ஓதுங்க. அடுத்து உங்கள் தேவைகளை கேளுங்க. 2வது தடவையும் இந்த திக்ரை ஓதுங்க. 2வது தடவையும் இந்த ஒரு தேவைகளை கேளுங்க. 3வது தடவையும் இந்த திக்ரை ஓதுங்க. 3வது தடவையும் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. இந்த 3மே நீங்கள் எந்த ஒரு நிலையில் பண்ணணும்னா சஜிதாவுடைய நிலையில் பண்ணணும். இதை செஞ்சுட்டு கடைசியாக ஸலவாத் சொல்லி உங்களுடைய அந்த தேவைகளை, உங்களுடைய அந்த திக்ரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்னும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் சரியாக நாம் சொன்ன முறைப்படி தவறுதல் இல்லாமல் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் 3 நாட்களில் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தந்துடுவான். இன்னும் நீங்கள் ஒழுங்காக ஓதலை, இன்னும் அதை சரியான முறையில் ஓதலை அப்படின்றதுனால தான் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரமாட்டான், லேட்டாக செஞ்சு தருவான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர், இந்த ஒரு திக்ரை சரியாக ஓதுங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னானு யா பதியு ஸமாவாத்தி வல் அர்தி யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யூம் யா கய்யூம் சல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வசல்லிம் என்ற இந்த ஒரு திக்ர். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை நீங்கள் அனைவரும் போதுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக, இன்னும் பலன் தரக்கூடியதாக, இன்னும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியதாக இருக்கும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.